வந்தவங்க யாவரையும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் யார் நம்ம கூட இருக்கிறாரு? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை மனுஷங்க இன்னைக்கு சொல்றாங்க, உன் கூட எல்லா சூழ்நிலையும் நான் இருப்பேன். உன் கூட எல்லா சூழ்நிலையிலும் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஏய் நீ கவலைப்படாத, உனக்கு என்ன ஆனாலும் சரி நான் இருக்கிறேன் உன் கூட. அன்னைக்கு இப்படி சொன்னவங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள். அப்பனா எல்லா நாளும், ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குது? 365 நாள் இருக்குது. ஒரு வருஷத்துக்கே 365. அப்போ உங்க பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கணக்கு பண்ணி பாருங்க, எத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கீங்க. இந்த உலகம் என்னைக்கு முடிய போகுதோ, இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை என்னைக்கு முடிய போதோ, நமக்கு எல்லாம் பிறந்த நாள் தெரியும்ல, யாருக்குன்னா இறந்த நாள் தெரியுமா? தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இறந்த நாள் இருக்கும். கண்டிப்பா கர்த்தர் நமக்கான நாளை வச்சிருப்பார். ஆனா இந்த உலகத்துல வாழ்ற அந்த நாள் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது சகல நாட்களிலும். அப்ப எல்லா நாட்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்ன பண்ணுவாராம்? நம்ம கூட இருப்பாராம். இன்னைக்கு மனுஷன் அநேக சூழ்நிலைகள்ல நான் இருப்பேன் என்று சொல்றவங்க கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் என் தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு, இந்த உலகத்துல முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம சூழ்நிலைகளை பார்த்து கலங்க வேண்டாம், பிரச்சனைகளை பார்த்து கலங்க வேண்டாம். ஏன்னா என் தேவன் நம்ம கூட இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் இருந்தா நம்ம எவ்வளவு ஒரு தைரியமா இருப்போம். ஒண்ணுல ஒரு இருட்டா இருக்குது, தனியா நடந்து போக சொன்னா கொஞ்சம் பயமா இருக்கும். அதுவே கூட ஒரு துணை இருந்துச்சுன்னா தைரியமா போயிடலாம். அதே போல வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம தனியா இருக்கும்போது, தனிமையில இருக்கும்போது நமக்கு அது பிரச்சனையா தெரியும், நமக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். அதுவே கூட ஒருத்தர் நமக்கு ஆறுதலா இருந்துட்டா நமக்கு தைரியமா இருக்கும். அது போலதாங்க என் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது சூழ்நிலைகளை பார்த்து கலங்காமல், பிரச்சனைகளை பார்த்து கலங்காமல், நீங்க ஆண்டவர் எனக்காக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா என் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்க வேண்டும் என்று சொன்னா மிக முக்கியமான ஒரு காரியம் வாசிப்போம். அதே மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவங்க மத்தியில என்ன பண்ணுவார்? ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? இருப்பாரு. அப்போ ஆண்டவர் இருக்கணும்னு சொன்னா 2-3 பேர் கூடி இருக்கணும். இது கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான தேவச்சனமே, நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இது. என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர், எங்க 2-3 பேர் கூடுறோம்? எங்க கூடுறோம்? இங்கதான் சபையில. வீட்டுல இருக்கிறதெல்லாம் வேற, நம்ம வீட்டுல குடும்பம் அதெல்லாம் வேற ஒரு கான்செப்ட். ஆனால் என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ என் தேவன் அங்கே வாசம் செய்கிறார். அப்போ இந்த 2-3 பேர் கூடுதல் எதை குறிக்குது என்று சொன்னா ஒரு ஐக்கியத்தை குறிக்குது. இன்னைக்கு ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐக்கியம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஐக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவிக்கு நடுவில் ஐக்கியம் எல்லாம் குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதே போல சொந்தங்கள் நடுவில் நல்ல ஒரு ஐக்கியம், அக்கா தங்கச்சி இருக்கிறீங்க, அண்ணன் தம்பி இருக்கிறீங்க, ஒரு ஐக்கியம் எல்லாம் குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்போ இந்த ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியம். இன்னைக்கு சபையிலும் அதே போலதான், போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் விசுவாசிகள் இடையில இந்த ஐக்கியமானது மிக முக்கியம். இன்னைக்கு இந்த ஐக்கியம் இல்லாமல் அநேக சபை உடைஞ்சிருச்சு. ஐக்கியம் இல்லாமல் அநேக குடும்பம் உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஐக்கியம் இல்லை என்று சொன்னா, குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, கணவன் மனைவி கடையில ஒரு நல்ல ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா
வாழ்ற வாழ்க்கை ஆசீர்வாதமாவே இருக்காது. என்னதான் நம்ம வாழ்ந்தாலும், என்னதான் சம்பாதிச்சாலும், என்னதான் எல்லாமே செஞ்சா கூட அது ஒரு பெரிய அளவுல சந்தோஷம் கொடுக்காது. உங்க கையில இருக்கிற கொஞ்சமா இருந்தாலும் சரி, ஏதோ என்ன சொல்றது, கூழோ கஞ்சோ குடிச்சா கூட சரி, சந்தோஷமா குடிச்சு பாருங்களேன், குடும்பத்தை ஒரு சந்தோஷத்தோட இருந்து பாருங்களேன், அதுதான் பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதை இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னதான் வீட்டுல கறி மீன் சாப்பிட்டா கூட, டெய்லி கறி தான் மீன் தான் வீட்டுல இருந்தா கூட சந்தோஷம் இல்லாம சாப்பிட்டீங்கன்னா பிரயோஜனம் இருக்குதா? கிடையவே கிடையாது. குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம, உறவுகளுக்கு நடுவில் சந்தோஷம் இல்லாம, அப்ப அந்த ஐக்கியம் என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். இன்னைக்கு சபையில ஐக்கியம் தேவை, குடும்பத்துல ஐக்கியம் தேவை, உறவுகளின் ஐக்கியம் தேவை. அப்ப ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவங்க மத்தியில் என்ன பண்ணுவார்? அவரு வாசம் பண்ணுவாராம். அப்ப ஆண்டவர் இறங்கி வரணும், ஆண்டவர் வாசம் பண்ணணும்னு சொன்னா ஐக்கியம் வேணும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஆண்டவர் உலாக வேண்டும் சொன்னா ஐக்கியம் வேணும். ஐக்கியம் இல்லாம கணவன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி, பிள்ளைங்க ஒரு வழி, பெற்றோர் ஒரு வழி, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும். அப்போ என் தேவன் சொல்றாரு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், சொல்லுங்க வசனத்தை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறாருங்க. இன்னைக்கு மனுஷன் இல்லைன்னு நம்ம கவலைப்படுறோம், நேசித்தவங்க இல்லைன்னு கவலைப்படுறோம். ஆனா ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எவ்வளவு பெருசா எழும்பினாலும் சரி கவலைப்படாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க என்ன பண்ணுமா? சும்மா இருக்கணும். அப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய இருக்கிறாரு. நம்ம குடும்பத்திற்காக, நம்ம வருமானத்திற்காக, நம்ம தேவைக்காக, நம்ம ஆசீர்வாதத்துக்காக என் தேவன் நமக்காக யுத்தம் செய்ய இருக்கிறார். அப்ப வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். யார் இருக்கிறாரு? கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, ஒரு மூன்றாவது மனுஷன் அவரு பார்க்கிறாரு, யோசேப்பு எது செய்தாலும் ஆசீர்வாதமான காரியங்கள். இந்த யோசேப்பு யாருன்னு சொன்னா, ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதுல கடைசி பிள்ளை தான் யோசேப்பு. இந்த யோசேப்ப கூட பிறந்த அண்ணனுங்களுக்கே பிடிக்காது, அண்ணனுங்களே வெறுத்தாங்க. ஏன்னு சொன்னா, அவன் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு சொப்பனை காண்றான். சொப்பனா ஒரு கனவு. அந்த கனவுல என்ன வருதுன்னு சொன்னா, அவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிக்குதான், சகோதரனுடைய அரிக்கட்டு எல்லாமே அப்படியே குனிஞ்சு இருக்கிறத அவன் பார்க்கறான். அப்ப அதை போய் அவன் சொல்றான் அண்ணனுக்கிட்ட, அண்ணா நான் ஒரு சொப்பனை கண்டேன், அந்த சொப்பனை என்னன்னு சொன்னா, என்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் தலை நிமிர்ந்து நிக்குது, உங்க அரிக்கட்டு எல்லாமே என் அரிக்கட்டுக்கு நேர தலை வணங்கி நிக்குது, நான் பாக்குறேன்னு சொன்னான். இத சொன்ன உடனே அவன் அண்ணனுக்கு பயங்கர கோபம். இவன் யார்? இவன் நான் குடிச்ச எச்சப்பால குடிச்சவன், எனக்கு அப்புறம் பிறந்தவன், எவ்வளவு சின்ன பையன், இவன் போய் சொல்றான் என்னுடைய அரிக்கட்டுக்கு முன்னாடி உங்க அரிக்கட்டு எல்லாம் தலை வணங்குதுன்னு சொல்றானே, இவனுக்கு எவ்வளவு திம்பு இருக்குன்னு சொல்லி இவன் மேல பொறாம வர ஆரம்பிச்சது. நாளடைவுல பாத்தீங்கன்னா அண்ணனுங்க நிறைய தவறான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செய்யறாங்க. அதை என்ன பண்றாரு யோசேப்பு தாங்க முடியாம தன்னுடைய தகப்பன் கிட்ட போய் சொல்றாரு, அப்பா அண்ணனுங்கெல்லாம் தவறு செய்யறாங்க, அண்ணனுங்க இந்த மாதிரிலாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இவரு போய் சொல்லும் பொழுது இந்த அண்ணனுங்களுக்கு எல்லாம் பயங்கர கோவம் வந்துருச்சு. யார் மேலன்னு சொன்னா, யோசேப்பு மேல. அப்ப என்ன பண்றாங்க, இவங்களாம் முடிவு பண்ணி, இவன் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கிறான், இவன் என்ன பண்ணிடலாம், பேசாம கொன்னுடலான்னு சொல்லிட்டு அவனை காட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுல அவங்க அண்ணன், மூத்த அண்ணன் ரூபன் சொல்றாரு, வேணாம் வேணாம், கொன்னா ரத்தப்பழி நமக்கு வந்துடும், அதனால இவனை கொல்ல வேண்டாம், குழியில போட்டுடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, யோசேப்பை கொண்டு போய் குழியில போடுறாங்க. குழினா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு 6 அடி குழி, இங்க வாசல்ல இருக்கே அந்த மாதிரி ஒரு குழி இல்ல, பெரிய குழி.
அதுல விழுந்தா வெளியில ஏஞ்சி வர முடியும். அந்த மாதிரி ஒரு குழியில போய் என்ன பண்றாங்க, அவனை தள்ளி விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்பா கிட்ட சொல்றாங்க, அவன் காணாம போயிட்டான், அவன் எங்கேயோ காணாம போயிட்டான், அவன் மரிச்சு போயிட்டான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த குழியில அவன் இருக்கிறான். ஏன்னா இவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம இந்த குழியில போட்டா ஏதாவது மிருகம் வந்து என்ன பண்ணிடும், அடிச்சு சாப்பிட்டுடும், நம்ம அப்பா கிட்ட சொல்லிடலாம், மிருகம் அடிச்சிச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனா அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த குழியில உயிரோட இருக்கிறான். ஐயோ இப்படியே ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அவன் என்ன பண்றாங்க, கொண்டு போய் இஸ்மவேலர் இவனை வித்துடுறாங்க. சில வெள்ளி காசுகளுக்கு என்ன பண்றாங்க, இந்த யோசேப்பை வித்துடுறாங்க. யாரு, கூட பிறந்த சொந்த அண்ணனுங்களே. வித்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, அவனை கொண்டு போயிட்டு எகிப்துல அடிமையா விட்டுடுறாங்க. அவருடைய வாலிப வாழ்க்கை எல்லாமே அடிமைத்தனத்திலேயே போகுது. சில ஆண்டுகள் கழித்த பின்பு தேசத்துல பெரிய பஞ்சம் வருது. சாப்பிடறதுக்கே வழி இல்ல. யாரு வீட்லயும் அரிசி இல்ல, கோதுமை இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, எதுவுமே இல்ல. தேசம் முழுக்க கொடிய பஞ்சம். அந்த சூழ்நிலையில என்னடா பண்றது, சரி ராஜா கிட்ட போய் உதவி கேட்கலாம்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, ராஜா இடத்துல போறாங்க. ராஜா பார்த்தா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கிறாரு. யாருன்னு சொன்னா அவர் தான் பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர். அந்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொன்னா யோசேப். ஹல்லேலூயா. அண்ணனுங்க போய் என்ன பண்றாங்க, யோசேப் கிட்ட, யோசேப்னே தெரியல முதல்ல, பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் அவங்க என்ன பண்றாங்க, அதிகாரி கிட்ட போய் என்ன பண்றாங்க, முழங்கால் முட்டி போட்டு கையேந்துறாங்க. எங்களுக்கு பிழைக்க ஒண்ணுமே இல்ல, சாப்பிட வழி இல்ல, எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, எந்த சகோதரர்கள், எந்த கூட பிறந்தவங்க அவரை பகைத்தார்களோ, எந்த கூட பிறந்தவங்க அவரை வெறுத்தார்களோ, அவங்களே மண்டியிட தேவன் கிருபை செய்தார். இதுதான் வந்து அவர் வாலிப வயசுல சொப்பனமா பார்த்தாரு. அவருடைய அரிக்கட்டு மாத்திரம் நிக்குது, அவங்க அண்ணனுடைய அரிக்கட்டு எல்லாமே தலை வணங்குது. அது சில நாட்கள் சென்ற பின்பு அந்த தரிசனம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்மள நிறைய பேர் உதாசீனப்படுத்துவாங்க, நம்மள நிறைய பேர் வெறுக்க நினைப்பாங்க, நம்மள நிறைய பேர் புறக்கணிக்க நினைப்பாங்க, நிறைய பேர் நம்மள ஒதுக்க நினைப்பாங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் உங்களுக்காக எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேனே, நான் உங்களுக்காக அவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன், ஆனா கடைசியில என்ன இப்படி வெறுக்கிறாங்களே. நான் சொல்லட்டுமா, வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லா என் தேவன் மாற்றினார். யாரெல்லாம் உங்களை வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா, வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன பண்றாரு, இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது உலகத்துல எந்த மனுஷன் எதிராக எழும்பினாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நம்மளோடு கூட இருக்கு. அப்ப பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, சொந்த அண்ணனுங்களே கொண்டு போய் அவனை குழியில போடுறாங்க, அவனை கொண்டு போய் விட்டு போடுறாங்க. அப்படிலாம் போட்டு கூட தேவன் அவனுடைய எந்த ஒரு காரியத்தையும் தேவன் மறக்கல. அவன் பட்ட கவலைகளை மறக்கல, அவன் பட்ட கண்ணீரை மறக்கல, அவன் வாழ்க்கையில அவன் கண்ட துன்பங்களை மறக்கல. என் தேவன் எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நிறைய தீமை உங்களுக்கு நிறைய பேர் நினைக்கலாம். நிறைய பேர் உங்க வாழ்க்கையில உங்களை பின்னாடி குத்தணும்னு நினைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இல்ல உங்க குடும்பமா இருக்கட்டும், உங்களோட சொந்தங்களா இருக்கட்டும், முன்னாடி நல்லா பேசுவாங்க, நல்லா சிரிச்சு பேசுவாங்க, ஆனா பின்னாடி என்ன பண்ணுவாங்க, நம்மள குத்துவாங்க. ஆனா நான் ஒண்ணு யோசிப்பேன், இந்த பின்னாடி குத்துறவங்க எல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ண தெரியுமா, ஸ்தோத்திரம் பண்ணணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா, அவங்க மட்டும் நம்மள பின்னாடி குத்தலன்னு சொன்னா நம்ம முன்னாடி போவே மாட்டோம். ஹல்லேலூயா. பின்னாடி நல்லா யோசிச்சு பாரு, உங்களை ஒருத்தங்க பின்னாடி குத்திக்கிட்டே இருந்தா நீங்க எவ்வளவு நேரம் தாங்குவீங்க? ஆனா என்னடா இது என்ன தள்ளிக்கிட்டே இருக்காங்க, என்ன குத்திக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்க முன்னாடி வந்து போவீங்க. அப்போ உங்களை பின்னாடி குத்தலன்னு சொன்னா நீங்க முன்னாடி போக முடியாது. பின்னாடி அவங்க குத்துனதான் வாழ்க்கையில ஆசீர்வாதம். யோசேப்புக்கு ஒருவேளை அவங்க நீங்க கொண்டு போயிட்டு குழியில போடாம, இல்ல கொண்டு போய் இஸ்மவேலிடம் விற்காம விட்டு இருந்தாங்கன்னா யோசேப்பால ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க முடியுமா? அப்ப என் தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்திருக்கிற தீமையை என் தேவன் நன்மையாய் மாற்றுவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் உடனே வந்தா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதான ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா என் தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதித்து நீங்க கண்டிராத அற்புதங்களை உங்களுக்காக என் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். அடுத்தது இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். வாசிப்போம். யோசுவா
1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யோசுவா 1:5. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஏன்னா அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டாரு, நம்மளை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம வேணா அவர் கையை நிறைய நேரத்துல விட்டுருப்போம், நம்ம வேணா அவருடைய கையை நிறைய நேரத்துல உதறி தள்ளிட்டு போயிட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நிறைய அம்மாங்க இங்க இருக்கீங்க, உங்க பிள்ளை கையை நீங்க புடிச்சிட்டு ஒரு ரோட்ல போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ரோட்ல ஆபத்து இருக்குன்னு, உங்களுக்கு தெரியும் ரோட்ல வாகனம் வருது, இல்ல குழி இருக்குது, ஏதாவது ஒண்ணு யோசிச்சு என்ன பண்ணீங்க, குழந்தையோட கைய நல்ல டைட்டா புடிச்சிட்டு போவீங்க. நிறைய சூழ்நிலைகள் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கையை உதறி விட்டுட்டு எங்கேயாச்சும் ஓட நினைப்பாங்க. ஆனா அம்மா நீங்க என்ன பண்ணுவீங்க, பிள்ளை கையை விடுவீங்களா? விடவே மாட்டீங்க. ஐயோ என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என் பிள்ளைய நான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, எப்படி ஒரு பெத்த உங்களாலேயே உங்க பிள்ளையோட கைகளை ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல விட முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்ல, இந்த உலகத்துல பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல ஆண்டவர் நம்ம கையை எப்படிங்க விடுவாரு? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட கரங்களை விடவே மாட்டாரு. ஏன் தெரியுமா? அவரு உள்ளங்கரங்கள் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். தாயின் கருவில உருவாகும் முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், பேர் சொல்லி அழைத்தவர் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறார். அப்ப நீங்க எது குறித்தும் கவலைப்படாமல் தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசமா நம்பிக்கையா உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டாருங்க. நம்ம அவரை விட்டு விலகி போகாம இருந்தா சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூடவே இருக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. 24 மணி நேரமும், வாரத்துல 7 நாளும், வருஷத்துல 365 நாளும் நம்ம கூட இருக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம தாங்க நிறைய சூழ்நிலையில கோபம் வந்தா அவரை விட்டு போயிடுறோம், பிரச்சனை வந்தா அவரை விட்டு போயிடுறோம், வியாதி பலவீனம் வந்தா அவரை விட்டு போயிடுறோம். நம்ம இந்த உலகத்தின் சந்தோஷங்களை பார்த்துட்டு அவரை விட்டுட்டு போறோம். நம்ம தாங்க இது வரைக்கும் அவரை விட்டுட்டு போயிருக்கிறோம், அவர் நம்மளை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால சொல்றாரு, திகையாதே கலங்காதே, அவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மனுஷங்க யார் நம்ம கூட இருப்பாங்கன்னு தெரியாது. கணவன் கட்டின கணவன் இல்லாம போகலாம், பெத்த பிள்ளைகள் இல்லாம போகலாம், மனைவி இல்லாம போகலாம், நேசித்த சொந்த பந்தங்கள் இல்லாம போகலாம். யார் நம்மளை வெறுத்து ஒதுக்கினாலும் நம்மளை ஒரு நாளும் வெறுத்து ஒதுக்கி நம்மளை விட்டு போகாத ஒரு தேவன் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம வேணா அவரை விட்டு மீறி போகும் பொழுது, பாவத்தில் அக்கிரமத்தில் போகும் பொழுது
அவர் துக்கப்படுவாரே தவிர நம்மளை விட்டு போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன். அப்போ ஒரு இமைப்பொழுதுனா ஒரு கண் அப்படி மூடி திறக்கிற அந்த ஒரு இமைப்பொழுது நம்மளை கைவிட்டா கூட நம்ம வாழ்க்கை மோசமா போயிடும். அப்போ ஆண்டவர் ஒரு இமைப்பொழுது கூட நம்மளை கைவிடாமல் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய தாய்மார்கள் இருக்கிறீங்க, தகப்பன் இருக்கிறீங்க, யோசிச்சு பாருங்க. மிஞ்சி போனா உங்களுடைய குழந்தைங்களை உங்களால ஒரு நாள் நைட்டு தூங்காம பாத்துக்க முடியும். அடுத்த நாள் பாத்துக்க முடியுமா? முடியாது. இல்ல 2 நாள் பாத்துக்க முடியும், 3ஆவது நாள் முடியுமா? முடியாது. ஆட போப்பா, எனக்கு முடியல, தூக்கம் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்பனா ஆண்டவருக்கு தூக்கமே கிடையாதுங்க, அவருக்கு உறக்கமே கிடையாது. நமக்கு இந்த 8 மணி நேரம் டாக்டர் சொல்றாங்க, 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 8 மணி நேரம் தூங்குறோம், 6 மணி நேரம் தூங்குறோம், 7 மணி நேரம் தூங்குறோம், சில பேர் 5 மணி நேரம் தூங்குறீங்க, சில பேர் 12 மணி நேரம் கூட தூங்குறீங்க. அது பிரச்சனை. ஆனா நமக்கெல்லாம் இந்த தூக்கம்ன்றது ரொம்ப அவசியம். தூங்கலன்னா அடுத்த நாள் நம்மளால ஓட முடியாது, உழைக்க முடியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்மளை பாதுகாக்க அவர் ஒரு இமை பொழுது கூட கைவிடாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உறங்காமல் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்ப என் தேவன் இந்த அளவு நம்மளை நேசிக்கும் பொழுது நம்ம ஒன்னே ஒண்ணுதான் யோசிக்கணும், இந்த உன்னத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கும் பொழுது நீங்கள் கவலைப்படாமல், என் தேவன் சொல்றார், கலங்கவே கலங்காது, ஒரு நாளும் நீங்க கலங்கி போவாதீங்க, ஏன்னா அவர் நம்மளை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. நம்மளை அவர் கைவிடுவதே இல்லை. அப்ப என் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார், யோசுவாவோடு கூட இருந்தார். இவங்க கூட இருந்த தேவன் உங்களோடும் என்னோடும் இருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு எதிராக எழும்புற பிரச்சனையை பார்த்து கலங்கி போகாதீங்க, ஏன்னா பிரச்சனை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பிரச்சனைங்க நம்ம கண்ணுக்கு எப்பவுமே பெருசா தெரியுங்க. ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியும். ஆனா தேவன் செய்த பெரிய பெரிய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்தை யோசிக்காமையே போயிடுவோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கும் நம்ம சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்ம என்னைக்கோ நம்ம மரிச்சு போயிருப்போம், என்னைக்கோ மரணம் நம்மளை விழுங்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 2024 வரைக்கும் நம்மளை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் அவர் இனிமேலும் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ என் தேவன் சொல்லுகிறாரு, நீங்க சூழ்நிலைகளை பார்த்து, உங்கள் பிரச்சனைகளை பார்த்து கலங்க வேண்டாம். என் தேவன் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாசல்களை என் தேவன் திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில வறுமை இருக்கலாங்க, ஒருவேளை உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை நகராம இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்துக்கு போகாம இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா என் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் மனதா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதா என் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அப்பாவை முழு மனதோடு நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே என் தேவன் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கடைசி வசனம் ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. யோசிச்சு பாருங்க, உலகத்துல வர எல்லா துன்பங்கள், அழிவுகள், நாச மோசங்கள், கொள்ளை நோய்கள், இது எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை பாதுகாக்க அவர் சித்தமா இருக்கிறாரு. நம்ம தான் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறோம், சூழ்நிலைகளை பார்த்து கலங்குறோம், எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லட்டுமா, காலத்தை கணக்குல வைத்தவர் உங்கள் எதிர்காலத்தையும் கணக்குல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதுதான் ஒன்னே ஒண்ணுதாங்க, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்காரோ அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் என் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க தண்ணீரை கடக்கும் பொழுது, சோதனைகளை கடக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள் எது உங்க வாழ்க்கையில கடந்து வந்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார்.
ஹalleluya. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தான் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இந்த வியாதி. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முதல் பாதிப்பு யாருக்குன்னு சொன்னா ஆண்டவருக்கு தாங்க. ஏன் தெரியுமா? நம்மளை உண்டாக்கியவர் அவர்தான். ஒரு பிள்ளைக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு, இல்ல ஒரு கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னா பெத்த நீங்களே அவ்வளவு துடிச்சிருந்தீங்கல்ல, ஐயோ என் பிள்ளைக்கு எப்ப சுகமாகும், என் பிள்ளைக்கு இது ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கே அந்த துடிப்பு இருக்குன்னு சொன்னா நம்மளை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம பிரச்சனை வரும்போது, நமக்கு அழுகை வரும்போது, நமக்கு துக்கம் வரும்போது அவரும் வேதனைப்படுவாருங்க. ஹalleluya. அப்படி ஒரு இருதயம் உள்ளவர் தான் நம் தேவனாகிய கர்த்தர். இந்த தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை இதுவரை நம்மளை நடத்தினவர், நம்மளை இனிமேலும் நடத்துவார். ஹalleluya. இப்ப எல்லாரும் வாசிப்போம், எடுத்துக்கொள்ளுங்க அதே வசனத்தை, மத்தேயு 28:20. பிரச்சனை வரும்போதெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனை துன்பம் வரும்போதெல்லாம் இந்த மத்தேயு 28:20 எடுத்து வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஒருவேளை கட்டின கணவன் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், பெத்த பிள்ளைங்க ஒருவேளை உங்களை கை விட்டுட்டு இருக்கலாம், நீங்க நேசித்தவங்க உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனா யாரு உதாசீனப்படுத்தினாலும், யாரு உங்களை தள்ளினாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த உலகத்தை விட்டு மரிச்சு போகிற அந்த நாள் வரைக்கும் என் தேவன் உங்களுக்காக இருக்கிறார். ஹalleluya. அதுக்கப்புறமா என் தேவன் இல்லையான்னு கேட்டா நீங்க அவர்கிட்ட போயிடுவீங்கல்ல. ஹalleluya. இந்த உலகத்துல தான் நம்ம மனிதர்களோடு சமுதாயத்தோடு ஒன்றி வாழ்றோம். ஆனா ஒன்ஸ் நம்ம மரிச்சிட்டோம், இங்க கண்ணை மூடணும்னு சொன்னா பரலோகத்துல போய் கண்ணை திறக்க போறோம். ஹalleluya. அதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கை. ஏதோ ஒரு 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 விசுவாசத்துல ஏதோ சபைக்கு வந்துட்டேன், ஏதோ பாட்டு பாடுறேன், ஏதோ கை தட்டுறேன், ஏதோ காணிக்க போடுறேன்றது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கணும். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார், என் தேவன் என்னை திருப்தியாக்குவார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹalleluya. இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன பண்றாரு? அவர் இருக்கிறார். ஹalleluya. அப்ப என் தேவன் உங்களுக்காக இருப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடலாமா?